கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறுமா? ஆனால் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் வேற மாதிரி தெரியுது. கூட்டம் கூடுது, அதெல்லாம் உருப்படியே இல்லாத கூட்டம். புரியுங்களா? நாங்கள் கூட்டிட்டோம், அவ்வளோதான், நாங்கள் தான் மாற்ற போகிறோம் தமிழ்நாட்டை அப்படின்னு வாங்க. அதெல்லாம் வெத்து. எடப்பாடி வந்து ரொம்ப அல்ட்டல்னாரு. இந்த ஐயா ஸ்டாலின் வந்து ஒருத்தர் கை கொடுக்க வந்தார், இப்படி இப்படின்னு பவுன்சர் தூக்கி வெளில போட்டாங்க இல்லையா? ஐயா எடப்பாடி பேசுகிறாரு, அதுக்கு மக்கள்கிட்ட வந்து பதில் வருது. அப்போ அவரோட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரு, நீங்கள் அவர் பாட்டு பேசிட்டோம், அவங்க பாட்டு இந்த வாழை மரம் இந்த இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, தென்னை மரம். திமுக கூட்டத்துக்கு வரவங்க இருக்காங்க, பத்தாவதுக்கு அவங்க வாயை மூடணுன்ட்டு ஒன்று கொடுத்து விட்டுறாங்க, வீரனை இறக்கி விட்டுறாங்க. வீரனை போட்டெல்லாம் கப்சிப்புன்னு இப்படி நீ பேச. ஒரு இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா, ஐயா விஜய் மாதிரி கூடுறாங்க அப்படின்னா தண்டமாக ஏதாவது விட்டு போகிறது. இப்போ எடப்பாடி அவர்கள் பேசியிருந்த ஒரு விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தது, நான் ஆட்சிக்கு வந்தோடனே 3 மாசத்துல இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இரும்பு கருத்து கொண்டு அடக்கம் வேண்டி ஆட்சி முடிஞ்சோடனே இரும்பு கருத்து தூக்கி போய் இறக்கி போட்டார். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டாலின் பாரதி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா. கிட்டத்தட்ட இந்த பிரச்சார வேலைகள்லாம் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு அதிக வரவேற்பு பார்க்க முடியுது. நிறைய கூட்டங்கள் வந்து அவருக்காக சேர்றதை பார்க்க முடியுது. மக்கள் திரண்டு வந்து பேசுகிறாங்க. இவர் அந்த சவுண்டு கேட்கும்போது எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசணும்னு அவர் பேசும்போது மக்கள்கிட்ட இருந்தும் அந்த குரல் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்கிற தென் மாவட்டங்கள்லாம் ஐயா அவர்களுக்கு தொடர்ச்சியான வரவேற்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் முழுக்க தென் மாவட்டங்களில் பயிர் தொழிலாளிகள்லாம் அதிகம். அவங்களுக்கான குரல் ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக எழுப்புறாரு. அவங்களுக்கான நலத்திட்டங்களை நிறைய செஞ்சவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்போ அவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லையா, நமக்கான தலைவன் அப்படிங்கிற போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ட்டு. அவர் சமயமாக ஒரு பிரபலமான ஒரு சேனலில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுலேயே அவர் தன்னை பயிர் தொழிலாளின்னு தான் அடையாளப்படுத்திட்டார் தவிர, நான் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிமுகப்படுத்தலை, அடையாளப்படுத்தலை. நான் வந்து ஒரு பயிர் தொழிலாளி, எங்கள் அப்பா ஒரு பயிர் தொழிலாளி அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தினார். அதனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்பு அதிகம். இன்னொன்று திமுகவை எதிர்த்து ஒரு மாற்றாக இப்போ பெரிய அளவில் எடப்பாடி அவர்கள் பூம் மாதிரி வந்துட்டு இருக்காரு. பெரிய அளவில் அந்த புயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்துட்டு இருக்காரு. அதனால் எடப்பாடி அவர்கள் மேலே மக்களிடையே பெரும் ஈர்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்ன இப்போ இந்த சம்பவம். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட எடப்பாடி வந்து ரொம்ப அல்ட்டல்லாம் கிடையாது, சும்மா அப்படியே வர்றது. இந்த ஐயா ஸ்டாலின் வந்து ஒருத்தர் கை கொடுக்க வந்தார், இப்படி இப்படின்னு பவுன்சர் தூக்கி வெளில போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து நிற்கிறாங்க ஐயா கிட்ட பேசணுன்ட்டு, வாங்கப்பா என்ன வேணும் உங்களுக்கு, உங்கள் பேர் என்ன அப்படின்லாம் விசாரிச்சாங்க. அதே போல் மருத்துவ படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு என்ன உதவியெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கான உதவிகளெல்லாம் செஞ்சது. ரொம்ப எளிமையான மனிதராக எடப்பாடி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதெல்லாம் அவர் மேலே மக்களிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துது. அந்த ஈர்ப்பு தான் நீங்கள் சொன்ன இந்த விடயம். ஆனால் இப்போது இது வந்து பார்க்கும்போது மக்களோட கூட்டம்ங்கிறத தாண்டி மக்கள் வந்து அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம இதை வச்சு பார்க்க முடியும். இல்லை, ஏற்கிறது அப்படிங்கிறது வேற விடயம். இப்போ ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல தகுதியோடு இருப்பாரா அப்படின்னு தான் பார்த்து தான் நம்மளால் ஏற்றுக்க முடியும். இப்போ எடப்பாடி அவர்களும் ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான விடயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து திமுக 1 மணி நேரம் மின்சாரம் தரோம் அப்படிங்கிறாங்க, மின்சார தடையில்லா மின்சாரம் தரோங்கிறாங்க, அதை தரோங்கிறாங்க, இதை தரோங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பான பொருளாதார மையங்கள், இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் உருவாக்கி தந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு அந்த பாதுகாப்பு மண்டலங்கள்லாம் உருவாக்கி கொடுத்தது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஒரு பயிர் தொழிலாளியாக அவங்களுக்கு தண்ணீர் ரொம்ப தேவைப்படும், பயிருக்கான பாதுகாப்பு தேவைப்படும், அதை விற்கக்கூடிய ஒரு சந்தை தேவைப்படும், அதை நம்பிக்கையான ஒரு ஆளுக்கு விற்கக்கூடிய அந்த ஆட்கள் தேவைப்படுவாங்க. இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாரு. அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் நிர்ணயிச்சார், அதை செஞ்சு கொடுத்தாரு. அப்படிங்கிற வகையில் முழுக்க அதை சார்ந்த மக்கள் அனைவருமே வந்து ஐயா எடப்பாடி அவர்களை முழு மனதோடு ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போன தடவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது செய்வார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதனால்
ஐயா ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து ஐயா எடப்பாடி அவர்களை மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம இதை தாண்டி பார்க்கணுன்னா கூட மக்கள் ஒரு வகை இருந்தாலும் இவ்வளோ நாள் அதிமுகவுக்குள்ள உட்பூசல் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதிமுக பிஜேபி அடிச்சுக்கிட்டது, அப்புறம் அது வேறு மாதிரி ஐயா எடப்பாடி ஒரு பக்கம் டெல்லி போக, ஐயா அண்ணாமலை ஒரு பக்கம் டெல்லி போக, போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துருந்தது. ஆனால் இதெல்லாம் ஐயா எடப்பாடி அவர்கள் முழுக்க முழுக்க சரி கட்டி தொகுதி பங்கீடு மூலமாக தோண்டு போயிருந்த அதிமுக தொண்டர்கள்லாம் எழுந்து வாங்க போய் பிரச்சாரம் பண்ணலாம் என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் அவங்கள தட்டி எழுப்பி வா போயிட்டு வரலாம், பிரச்சாரம் பண்ணுவோம், 26ல் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவங்களெல்லாம் உசுப்பி அவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு அடிச்சுக்கிறாரு. எதில் அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாகவும் ஆளுமை மூலமாகவும். இவ்வளோ நாள் எடப்பாடியெல்லாம் சரியாப்பா அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தொகுதி பங்கீடு அதில் என்னென்ன செய்யணுமோ, யார் யாருக்கு பதிலடி கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து கிளியராக பண்ணிட்டாரு, மக்களுக்கான தலைவராகிட்டாரு அப்படின்னோடனே மக்கள் அனைவருமே அவர் ஏற்றுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியே இவ்வளோ நாள் இருந்தது அவங்களும் ஏற்றுக்கிட்டு எடப்பாடி அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் கீழே செயல்படுறாங்க. ஓகே. ஆனால் விவசாயிகளை பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால, அவருக்கும் விவசாயம் நல்லா தெரியுங்கிறதுனால விவசாயிகள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிறத பார்க்க முடியுது. இது மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை கிரியேட் பண்ணுதா? ஆமாம், இவ்வளோ நேரம் நம்ம அதை பற்றி தானே பேசுகிறோம். பயிர் தொழிலாளிக்கு ஒரு பயிர் தொழிலாளி தான் ஒரு பயிர் தொழிலாளியோட பிரச்சனை தெரியும். அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கணுன்னா நிறைய அரசியல் தலைவர் இருக்காங்க பயிர் தொழிலாளிகள்லேருந்து வந்தவங்க. நிறைய பேரும் பேசுகிறாங்க அதை பற்றி. அதில் எடப்பாடி அவர்களும் பயிர் தொழிலாளியாக ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்தது பயிர் தொழிலாளியாக அவங்க விரும்புவாங்கள்ல. இந்த நாளுக்கு நம்ம பிரச்சனைலாம் தெரிஞ்சியா, நம்மளுக்கு தண்ணி வரல அதுவும் தெரிஞ்சியா, அப்போ இவர் அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அது எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அவர் வந்தால் நமக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கையை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துது. இதாக எடப்பாடி அவர்கள் சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவரால் கண்டிப்பாக ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பயே முன்னாடியே சொன்னேன், டெல்டா சிறப்பு மண்டலங்களை ஏற்படுத்தி கொடுத்தது, நிறைய நீர் மேலாண்மை திட்டங்களை எடப்பாடி அவர்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. 9 மருத்துவக் கல்லூரிகள் கிட்டே தொடர்ந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எட்டாகனியாக கல்வி இருக்கும்போது அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் செஞ்சதெல்லாம் ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் விரும்புகிறாங்க. ஓகே. ஆனால் இப்போது கூட்டம் கூடுறதை பற்றி நம்ம பேசணும். நம்ம நிறைய இடங்களில் பேசுவோம், கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டாக மாறுமா. ஆனால் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் வேறு மாதிரி தெரியுது. நீங்களே சொல்லிட்டீங்க வேறு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அதை ஊடகவியலாளர்களும் சொல்கிறாங்க, இங்கே கூடியிருக்க கூட்டம் வேறு கூட்டம். பொதுவாக நீங்கள் கூட்டம் கொடுது அதெல்லாம் உருப்படியே இல்லாத கூட்டம், புரியுங்களா? நாங்கள் கூட்டிட்டோம் அவ்வளோதான், நாங்கள் தான் மாற்ற போகிறோம் தமிழ்நாட்டை அப்படின்னு வாங்க, அதெல்லாம் வெத்து. ஆனால் எடப்பாடி அவர்கள் இன்னும் சில அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில். அவங்களாம் கூட்டம் என்பது ஒரு பயனுள்ள வகையில் கூட்டுற கூட்டம், அவங்களால மாற்றி அமைக்க முடியும். நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க கேட்கும்போது, எடப்பாடி பேசுகிறாரு அதுக்கு மக்கள்கிட்டேருந்து பதில் வருது. அப்போ அவரோட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா மற்றவங்களாம் பேசி ஸ்டாலின் பேசுகிறாரு, நீங்கள் அவர் பாட்டு பேசிட்டோம், அவங்க பாட்டு இந்த வாழை மரம் இந்த இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, தென்னங்கிருத்து வாழை மரம் எல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு போன காட்சியெல்லாம் நமக்கு தெரியும். உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க, ஸ்டாலின் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விடயம் தான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு, அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறனால தான் மக்கள் வராங்க. அவர் கேட்குற கேள்விக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ எடப்பாடி அவர்கள் மக்கள் மனதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறார். இவர் மக்களை எளிய முறையில் அணுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா மக்களோட அவர் பேசுகிற விதம் மற்ற அரசியல்வாதிகள் கிட்டேருந்து வேறு மாதிரி தென்படுது. ஆமாம், இந்த தூய தமிழ்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்கும் போதே கலைஞர் மாதிரியே பேசிகிட்டு இருப்பார், போப்பா 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 அப்படி போப்பா வாரமா போப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணும். இப்போ எடப்பாடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசுவோம்ல, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, வணக்கம், குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் என்ன மொழியில் பேசுவாங்களோ, மக்கள்கிட்ட எப்படி நம்ம ஈஸியாக சென்றடைய முடியுமோ, எளிமையாக நம்மளால் போய் சேர முடியுமோ அப்படி தான் போய் பேசணும். ஆக வணக்கம் இணக்கம் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு ஸ்டாலின் மாதிரி பேசியிருந்தா எப்போ போய் சென்றடையுது? எடப்பாடி மாதிரி நின்று இந்த மாதிரி ஸ்டாலின் செஞ்சிருக்காரு புரிஞ்சிங்க அப்படி இப்படின்னு பேசினா தானே போக முடியும். நீங்கள் இப்போ எடப்பாடி கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் திமுக கூட்டம்லாம் என்ன அப்படி எல்லாம் மக்கள்லாம் தெளிவாக இருந்துக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எல்லாத்துலேயும் மிச்சர் வச்சுருக்காங்க. ஒரு படத்தில் மிச்சர் தின்னா நல்லா ஆக்கி வாங்கி மிச்சரை சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாப்புல, எந்த பதிலும் சொல்ல மாட்டாப்புல. அந்த மாதிரி தான் திமுக கூட்டத்துக்கு வரவங்க இருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்க வாயை மூடணுன்ட்டு ஒன்று கொடுத்து விட்டுறாங்க, வீரனை இறக்கி விட்டுறாங்க. வீரனை போட்டெல்லாம் கப் சிப்புன்னு இப்படி நீ பேசலை அப்படிங்கிறாங்க. சில பேர் இப்படி 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 கை தட்டிட்டு உட்காந்துருக்காங்க. சீட்டு விளையாண்டுருக்காங்க. சீட்டு விளையாடுற கவர்னன்ஸ் செலுத்துறதா அவங்க முக ஸ்டாலின் பேசல கவர்னன்ஸ் செலுத்துறதா? சீட்டு தாம்ல முக்கியம், கை தட்டுறதாம்ல முக்கியம், வீரனை இறக்குறதாம்ல முக்கியம் அப்படின்னு நம்ம போய் கேட்டால் அதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி அவர்கள் மக்கள்கிட்ட சென்றடைகிறாரு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான்.
எல்லா பிரமுகர்களையும் எல்லா தொகுதியிலையும் அவர் வந்து நிலைநிறுத்தி பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்காக மொத்த ஸ்பீச் கொடுக்குறாரு. தோண்டு போகாம எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கிறாரு. இந்த ஆட்சியில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்து நான் வந்தால் எதெல்லாம் மாற்றுவேன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல ஒரு விடயம் தான். ஏன்னா இப்போ இது இருக்குது, இதை நம்ம மாற்றணும், இது இப்படி இருக்கு, இதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது விலாவரியாக மக்களுக்கு புரியுற வகையில் எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விடயம் தான். ஒரு இடத்துல மக்கள் கூடுறாங்க அப்படின்னா ஐயா விஜய் மாரி கூடுறாங்க அப்படின்னா தண்டமாக ஏதாவது விட்டு போகிறதுக்கு ஐயா எடப்பாடி மாரி இப்போ இந்த திட்டம் இருக்குங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்காரு, இதில் இதெல்லாம் தீமை இருக்குது, இதெல்லாம் நன்மை இருக்குது, நான் வந்தால் இதை உங்களுக்கு இப்படி இப்படிலாம் நன்மையாக மாற்றி அமைப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ மேல். அதுக்கு மற்ற தலைவர்கள் ஒப்பிடும்போது எடப்பாடி அவர்கள் எவ்வளோ மேலே இருக்கிறாங்க. ஆமாம், அந்த ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்களை பாராட்டல. ஏன்னா ஒரு திட்டம் நல்லா இல்லைங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி அமைக்கிறேன், இல்லை உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு மக்களிடையே கேட்குறதுலாம் வந்து ஒரு சிறப்பான விடம் இல்லையா? இன்னும் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கிட்னி பிரச்சனையை பேசுறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. முகத்தில் கிட்னி இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு அந்த கிட்னி விவகாரம்னா திமுக காரன் தான், திமுக சார்ந்த நிர்வாகி தான் பண்ணுது அந்த கிட்னி ப்ராப்ளத்துன்னு. அப்புறம் இன்னொன்று, அந்த உருட்டு கடை அல்வா பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருட்டினதெல்லாம் உங்களுக்கு தானே ஞாபகம் வந்துடும். அதை ஐயா அவருங்க பொதுமக்களாக இருந்து மேலே வந்திருக்கிறாருன்ற காரணத்தினால தெரியுது எங்கே எப்படி எப்படிலாம் பேசினா நம்மள மக்கள்கிட்ட சென்றடையும், நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்காப்புல. நீ உருட்டு கடால் வேணா ஐயா ஸ்டாலின் அவர்கள் 256 பக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதை ஏமாற்றிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு டக்குன்னு நினைவு வரும். முகத்தில் கிட்னி இருக்கானா கிட்னி திருநவன் திமுக நிர்வாகி நினைவு வச்சுக்க, மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம், ஏமாற்றிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத மக்கள் நினைவு வச்சுப்பாங்க. ஏன்னா திமுக மக்களை ஏமாத்துச்சுல, அப்போ மக்கள் ஏமாற்றணும்ல. அதுதான் ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா அவர்களே கண்டென்ட் கிரியேட்டராக மாட்டாங்க ஐயா எடப்பாடி அவர்களே. இப்போ கூட சொல்கிறாங்க அந்த கிட்னி திருநவங்களுக்கு மன்னச்சனவில் ஏதோ ஒரு ஊரில் சீட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்கள் வயிற்றில் கிட்னி இருக்கான்னு அவர் போகும்போது கேட்டால் போதும், யாராவன் அப்படின்னு திரும்பி பார்ப்பாரு. அந்த அளவுக்கு கண்டென்ட் கிரியேட்டராக மாதிரி நினைவுபடுத்துகிறாங்க இல்லையா. உங்கள் வயிற்றில் கிட்னி இருக்கானு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிற, அப்போ அந்த சம்பவத்தை பண்ணி இவர் தான் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது, மறைமுகமாக சொல்கிறது அவருக்கு ஓட்டு போட்டுறாத அப்படின்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் பேசியிருந்த ஒரு விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தது, நான் ஆட்சிக்கு வந்தோடனே 3 மாசத்துல இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கம் அப்படின்ட்டு. ஆட்சி முடிஞ்சோடனே இரும்பு கரத்தை தூக்கிட்டு போய் இறக்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போய் போட்டாப்புல. ஏன்னா 4000 கோடி காணும், எப்படிடா ஊழல் பண்ணாமல் இருக்க முடியலடா, கையெல்லாம் அமைக்குது, கையில் இரும்பு கரை இருக்குல்ல தூக்கிட்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு போட்டாப்புல. அதனால தான் போதைப் பொருளெல்லாம் ஒழிக்க முடியல. ஆனால் ஐயா எடப்பாடி அவர்கள் பில்டப்லாம் கொடுக்கல, இரும்பு கரை கொண்டு ஒழிப்பேன், அதை கொண்டு ஒழிப்பேன், இதை கொண்டு ஒழிப்பேன், 3 மாதத்தில் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வாரா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இதை மக்கள் வந்து நம்ம உணரணும் சரியா. மக்கள் வந்து இதை உணர்ந்தா மட்டும்தான் இந்த போதைப் பொருளை மக்களால் ஒழிக்க முடியும். ஏன்னா இந்த போதைப்பொருள் பழக்கங்கிறது, இந்த போதைப் பொருளை எடுத்துக்கிறதுங்கிறது பள்ளி மாணவர்கள்கிட்ட, அடிப்படை பள்ளி மாணவர்கள்கிட்டேருந்து பரவ ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி பெரும்பாலான குற்றம் செய்கிறவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா போதையால் தான் செய்கிறாங்க. ஒன்று கஞ்சா போதை, இன்னொன்று இந்த மாதிரி போதை உண்டாக்கும் பொருட்களை உண்டுட்டு அதை எதாவது பண்ணிவிட்டு இது தேவையில்லாத குற்ற சம்பவங்களை நிகழ்த்துறது, கொலை பண்ணுறது, கற்பழிக்கிறது, இது போன்ற செயல்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. அப்போ இதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது யார்? போதை. இதை அடிப்படையிலேருந்து வேறு எடுத்தால் மட்டும்தான் இந்த குற்ற சம்பவங்களெல்லாம் நம்மளால் மௌனிக்கப்பட முடியும். அப்போ அந்த போதைப் பொருளை நோக்கி நம்ம ஒழிக்கிறத நோக்கி நம்மளால் சிந்தித்தா மட்டும்தான், செயல்பட்டால் மட்டும்தான் இந்த குற்றச்சம்பவங்களையும் நம்மளால் தடுக்க முடியும். அப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு 3 மாதத்தில் ஒழிப்பேன் அப்படின்ட்டு. நம்ம மக்களும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணரணும் போதைப்பொருள் இன்றைக்கி எவ்வளோ விளைவு ஏற்படுத்தியிருக்குது, எங்கெங்கே போய் சென்றடைந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ மக்கள் இதெல்லாம் உணர்ந்து யாருக்கு சரியாக ஓட்டு போடணுங்கிறத உணர்ந்து போட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஓகே, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.